ஐரோப்பாவில் பல்வேறு நாடுகளிலும் வெப்ப அலை வீசி வருகிறது. மக்களால் வெளியே செல்லக்கூட முடியாத அளவிற்கு இருக்கிறது. இதை சமாளிக்க மக்கள் போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஏசிகளை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். இதனால் சீனாவில் தயாரிக்கப்படும் போர்ட்டபிள் ஏசிகளுக்கு ஐரோப்பாவில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் ஏப்ரல் மே மாதங்களில் வெப்பம் வாட்டி வதைக்கும். அதிலும் தமிழகத்தில் வேலூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டி வெப்பம் இருக்கும். எப்போதான் கோடைக்காலம் முடியுமோ என்று நாம் இருப்போம். ஆனால் சமீப காலமாக வெளிநாடுகளிலும் குறிப்பாக ஐரோப்பாவிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் முன் எப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. அதன் காரணமாக அங்கு ஏசி உள்ளிட்ட குளிரூட்டும் சாதனங்களுக்கான தேவை வேகமாக அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக சீனாவில் தயாரிக்கப்படும் போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஹேர் கண்டிஷனர்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விற்பனையை அதிகரிக்க சீன நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை பல மடங்கு அதிகரித்துள்ளது. சீனாவின் முக்கிய வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஏசி உற்பத்தியை அதிகரித்திருக்கிறது. இவை அனைத்தும் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சீன ஐரோப்பா அதிவேக சரக்கு ரயில்கள் மூலம் ஐரோப்பாவிற்கு விரைவாக அனுப்பப்பட்டு வருகின்றது. பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளில் பொதுவாகவே ஏசி பயன்பாடு குறைவாகவே இருக்கும். ஆனால் அந்த நாடுகளிலும் வெப்பம் காரணமாக இப்போது ஏசி பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. இந்த மீடியா நிறுவனத்தின் ஏசி விற்பனை மட்டும் கடந்த ஆண்டை விட 70% அதிகமாக இருக்கிறது. மீடியா நிறுவனத்தை தவிர கிரீ மற்றும் டிசிஎல் போன்ற பிற முன்னணி சீன பிராண்டுகள் போர்ட்டபிள் ஏசிகளின் உற்பத்தியை அதிகரித்திருக்கிறது. ஐரோப்பாவை பொறுத்தவரை போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஏசிகள் விற்பனையே அதிகமாக இருக்கும். ஏனென்றால் வழக்கமான ஸ்பிளிட் ஏசிகளை பொருத்த வேண்டும் என்றால் வெளியில் இருக்கும் சுவர்களில் துளையிட வேண்டும். ஆனால் பாரிஸ் போன்ற ஐரோப்பிய நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் அனைத்தும் விதிகளின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றது. இதனால் அங்கு சுவர்களில் துளையிட அங்குள்ள சட்டங்கள் அனுமதிக்கப்பதில்லை. இதன் காரணமாகவே சுவர்களில் துளையிட தேவையில்லாத, எளிதில் கையாளக்கூடிய மற்றும் குறைந்த விலையிலான சீன போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஏசிகளை நோக்கி அங்குள்ள மக்கள் செல்கிறார்கள். ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் இந்த வெப்ப அலையின் போது உள்ளூர் மக்களின் தேவைகளை மிக சரியாக பூர்த்தி செய்து மிக பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்டி வருகிறது சீனா.